ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा। जय जगत्माता देवी बगलामुखी। ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் ஜாதகத்தோட 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் போல 5ஆம் இடம் சந்தானஸ்தானமும் ஆகும். இது முன்னே பல எபிசோடில் நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறது. 5ஆம் இடம் சந்தானஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் இருந்தால் சிலவருக்கு சந்தானங்களே உண்டாகாது. இனி சிலவருக்கு சந்தானங்கள் உண்டாகும். ஆனால் அந்த சந்தானங்கள்ல இருந்து நமக்கு மனோதுக்கம், மானஹானி, தன நஷ்டம் இவையும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களோட ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் பாபகிரகம் தான் இருக்கிறது என்றால், அதாவது ஏற்கனவே சொன்னேன், சூரியன், சனி, ராகு இருந்தால் முன்ஜென்ம பாபதோஷம் கடுமையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால், அப்படி இருக்கப்பட்டவரோட குழந்தைகள் தான் தங்களுக்கு விருப்பம் இல்லாமல், அதாவது மாதாபிதாக்களுக்கு, பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்றது. சிலவர் சொல்லுவாங்க, சுவாமி என்னுடைய பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா, அவனோ ரொம்ப மோசமானவன், வேறே ஜாதிக்காரன், எல்லா கெட்ட குணங்களும் உள்ளவன், அப்படி இருந்தும் அவனைத்தான் கல்யாணம் பண்ணும் என்று இவள் ஒத்த காலில் நிக்கிறா. நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கோ, 3 மாசத்துல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கோ, இல்லைன்னா நான் என்னுடைய முடிவு எடுத்துரும், நான் அவன் கூட ஓடி போயிடுவேன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பெற்றவர் கண்ணீர் விட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல அவர் சொல்லுவாங்க, ஆனா அவங்க ஜாதகத்துல ஒண்ணுமே இல்லை, ஜாதகம் எல்லாவர்கிட்டையும் காட்டியாச்சு, நல்ல ஜாதகம் என்று சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப முதல்ல நான் என்ன சொல்லுவேன் என்றால், இது பொண்ணுக்கல்லே ப்ராப்ளம் அதிகம் இருக்கிறது உங்களோட ஜாதகத்திலே தான். உங்க ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் பாபகிரகம் இருக்கு. உங்களோட முன்ஜென்ம பாபதோஷம் அந்த குழந்தைகளை பாதிக்கிறது. இவள் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிடுவாங்க. பண்ணி கொஞ்சம் காலத்துல, ரொம்ப போனால் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சு போய்விடும். அதுக்குள்ள, இந்த காலத்துக்குள்ள ஒரு குழந்தை எல்லாம் உண்டாகும். அப்ப இப்படி வர்றதுக்கு என்ன காரணம் என்றால், ஜாதகத்தில் இருக்கப்பட்ட 5ஆம் பாவத்திலே உள்ள பாப கிரகங்கள் தான். சிலவருக்கு கர்ப்பத்திலேயே அந்த கரு அலசி போய்விடும். இதுக்கும் காரணம் 5ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட பாப கிரகம் தான். உங்களுக்கு அப்படி வந்திருக்க, அபோர்ஷன் வந்திருக்கா, நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்துல பாப கிரகம் இருக்கும். அதே மாதிரி உயிர் இல்லாமல் குழந்தை பிறக்கும். கர்ப்பபாத்திரத்தில் வச்ச குழந்தை இறந்து போய்விடும், உயிர் இல்லாமல் பிறக்கும். இதற்கெல்லாம் காரணம் இந்த முன்ஜென்ம பாபதோஷம் தான், 5ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட பாப கிரகம் தான். இனி இப்போ கர்ப்பபாத்திரத்தில் வச்சு இறந்து ஒரு குழந்தை பிறந்தாலும், கர்ப்பமே அலசி போனாலும் பெரிய துக்கங்கள் இல்லை. ஆனால் ஒரு குழந்தை பிறந்து அது அங்கவைகல்யத்துடன் இருந்தால், மூளை வளர்ச்சி இல்லாம இருந்தால், அதெல்லாம் நமக்கு தீராத துக்கங்கள் தரும். அது மட்டுமல்ல, நல்லா நம்ம எல்லா செல்வங்களும் கொடுத்து, பாசம் கொடுத்து, அன்பு கொடுத்து, வேண்டியதெல்லாம் கொடுத்து நல்லா படிக்க வச்சு ஒரு பரிதி ஆகும் பொழுது அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டு ஏதோ ஒருத்தன் கூட ஓடி போறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், ஜாதகத்தில் இருக்கப்பட்ட 5ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட பாப கிரகங்கள் தான். உங்களோட ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு உங்களுக்கு அடங்குறது இல்லை, நீங்க என்ன நல்லது சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்படி இருந்தால் உங்களோட முன்ஜென்ம பாபதோஷத்தை மாற்றிட்டு அந்த குழந்தையை நீங்க வசியம் பண்ண வேண்டும். அதில் தப்பில்லை. இப்போ பசுமாடு பாருங்க, பசுமாடு
சகல தெய்வங்களும் வசிக்கப்பட்ட க்ஷேத்திர துல்லியமாக இருக்கப்பட்டதுதான் பசுமாடோட உடம்பு. கோமாதா என்று நாம் அதை சொல்கிறோம். நமக்கு பால் தரதுண்டு, எந்த உபதிரவமும் செய்யாத ஜீவி தான் இல்லையா பசுமாடு. ஆனா அதையும் கட்டி போட்டு தானே வளர்த்துறீங்க, அழிச்சு விட்டா வளர்த்துறீங்க, கட்டி போடுற இல்லையா. அந்த கட்டி போடுறது எதுக்குன்னால் அந்த பசுமாட்டுக்கு ஒரு சம்ரட்சணம் தான் அது. அதுபோல உங்களோட குழந்தைகள் மோசமான வழியிலே போகும் பொழுது, இது சரியல்ல, மோசமாக இருக்கு என்று நீங்கள் அட்வைஸ் பண்ணும் பொழுது, அது அவன் இல்லை அவள் கேட்கவில்லை என்றால் அது அவரோட குழப்பம் அல்ல, உங்க ஜாதகத்தில் இருக்கப்பட்ட 5ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட பாபகிரகம் தான். முதல்ல இதுக்கு பரிகாரம் பண்ணியதுக்கு அப்புறம் நீங்க குழந்தைகள் கிட்ட அட்வைஸ் பண்ணாதான் அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு என்ன பண்ண வேண்டுமானால், சந்தேகமே இல்லை, நீங்க பார்த்து பாருங்க, உங்களோட பையனோ பொண்ணோ யாரோ ரொம்ப மோசமான வழியில போயிட்டு இருக்கிறது, நீங்க சொன்னால் எதுவுமே கேட்கறது இல்லை. பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா, அவன் ரொம்ப மோசமானவன். பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றா, அவள் நம்ம குடும்பத்துக்கு பற்றியவள் அல்லை, குடும்பத்துக்கு தகுந்தவள் அல்லை. இப்படி எல்லாம் இருந்தால் நீங்க அட்வைஸ் பண்ணியும் அவன் கேட்காது, இல்லை அவள் கேட்காது, அடம்பிடிக்கிறா இதுதான் வேணும் அப்படின்னு. அப்படி ஆயிருந்தால் சந்தேகம் ஒண்ணும் இல்லை, உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்தில், அதாவது பேரண்ட்ஸ் ஜாதகத்துல 5ஆம் இடத்தில் பாபகிரகங்கள் இருக்கும். அந்த 5ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட பாபகிரகங்களோட விளைவு தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகிறது. அப்போ அந்த தோஷத்தில இருந்து விலகி வர வேண்டுமானால் உங்க குழந்தைகள் நீங்க சொல்றதுபடி கேட்டு, எப்பவுமே பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு நல்லதுதான் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அவரோட ஃபியூச்சர் நல்லதாக இருக்கணும், அதற்காகத்தான் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. படிக்க வைக்கிறது, அட்வைஸ் பண்றது எல்லாமே அதுக்கு தான். ஆனால் அந்த அட்வைஸ் அவருக்கு விஷமாக தோன்றது என்றால் என்ன பண்ண வேண்டும், அவரை வசியம் பண்ண வேண்டும், சந்தான வசியம். அப்படி பண்ணும் பொழுது இந்த குழந்தைகள் நீங்க சொல்றது கேட்கும். இனி பையன் இல்ல பொண்ணு ரொம்ப மோசமான ஒருத்தனை லவ் பண்ணிட்டே இருக்க, அவனைத்தான் கல்யாணம் பண்ணும் அப்படி இருக்கு என்றால் அவள் ஜாதகத்திலே இல்லை அவன் ஜாதகத்திலே மாங்கல்ய தோஷமும் இருக்கும். அதற்கும் பரிகாரம் பண்ண வேண்டும். பிளஸ் அவங்க ஃபியூச்சர்ல 2 பேருக்கும் தோஷம்தான். பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றாங்க, கல்யாணமாய் ப்ராப்ளம் ஆகும்போது இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் தோஷம் தானே. அப்படி வரும்போது அது அந்த கல்யாணத்தை நடக்காமல் தடுக்க வேண்டும். பாத்தீங்களா, கஷேத்திரத்திலே அம்பாள் கஷேத்திரத்திலே பகலாமுகி அம்மன் கஷேத்திரத்திலே தீபாராதனை நடக்கிறது, அந்த பல்லு தான் கேட்கறது, அந்த மணி கேட்கறது. அப்போ அப்படி வந்தால், அதாவது பொண்ணு பையனே, பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா, உங்க பையன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றா, அது ரொம்ப மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப். அப்படி இருந்தால், அது நடந்தால் அந்த 2 பேருக்கும், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்லதல்லே என்றால் அது நடக்காமல் தடுக்க வேண்டும். இதெல்லாம் மந்திர சாஸ்திரம் சாஸ்திரியமாக படிச்ச ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க நிறைய பேர் வர்றாங்க, சுவாமி எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும், எப்படியாவது பையனை காப்பாற்றணும், நீச்ச பந்தங்கள் ஆகும். ஆனா நிறைய பேரும் பாருங்க, ஜாதகம் பார்க்கும் பொழுது நாளைக்கு இப்படி வரும், இந்த பொண்ணு ரொம்ப மோசமான ஒருவன் கிட்ட ஓடி போய்விடும், ஒருவன் கூட ஓடி போயிடும், இது தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகம் பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி ஒண்ணும் இல்லையே, எங்க பொண்ணு ரொம்ப நல்லவ, டெய்லி லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றா, காலையிலே ஈவினிங் பூஜை பண்றா, நாங்க கார்லயே இவ்வளவு காலேஜ்ல கொண்டு வர்றா, கூட்டிட்டு வர்றா, இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட நிறைய ஆளுகள் இருக்கு. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, ஆமா சுவாமி நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, இப்ப பொண்ணு ஒருத்தன் கூட ஓடி போயாச்சு, அவளை திருப்பி கொண்டு வரணும், பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா, பையனை அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து காப்பாற்றணும், இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்றது உண்டு. இதுக்கெல்லாம் அந்த கட்டத்திலே வந்தாச்சுனால் பரிகாரம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப பொண்ணு ஓடி போய் 1 மாசத்துக்கு அப்புறம் வந்தாச்சுனால்
அவள் சீரழிஞ்சு தானே வர்றது இல்லையா? அப்ப நம்ம என்ன வேணும்? ஓடி போகாமல் தடுக்க வேண்டும். அப்ப இதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படி தெரிஞ்சால் முன்னாடி நீங்க இங்கே அப்படின்னு இல்லை, இதே போல உள்ள மடங்கள்ல போய் அந்த ஆச்சாரியன்கிட்ட விஷயத்தை சொல்லி அதுக்குள்ள பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அப்ப எப்படும் சந்தானங்களை கொண்டு, சந்தானங்கள் என்றால் குழந்தைகளை கொண்டு நமக்கு மனோதுக்கம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறாங்க, நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு MBBS சீட்டு வாங்குறாங்க, இல்ல ஒரு என்ஜினியரிங் சீட்டு வாங்குறாங்க. இந்த பொண்ணை என்ஜினியரோ டாக்டரோ ஆக்குறதுக்காக நீங்க சொல்லி விடுறது, இவள் அங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னே அவங்க கல்யாணம் பண்றாங்க. இந்த லவ் என்ற வியாதி வந்தாச்சுன்னா வேற எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணுதான் அது. அது வந்தாச்சுன்னா எனக்கு இது மட்டும் போதும் என்ற எண்ணம் வந்துவிடும். அப்போ அந்த எண்ணம் வரும்பொழுது நம்ம கண்ட்ரோல்ல நிக்காது, அவர் இஷ்டப்படி போய்விடும். அப்போ நமக்கு அங்க தன நஷ்டம் உண்டாகிறது. நிறைய பணம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணியாச்சு குழந்தைக்காக, அந்த தனம் நஷ்டமாய் விட்டது. ஏன்னா அந்த படிப்பு கண்டினியூ பண்றது இல்லை இவங்க. இனி நம்ம மானமாக அந்தஸ்தாக இருக்கப்பட்ட நம்ம இதுவரையே அப்படி வாழ்ந்து வந்தாச்சு. திடீர்னு பொண்ணு ஒருத்தன் கூட ஓடி போகும்போது நமக்கு மானஹானி உண்டாகிறது. இனி எனக்கு இருக்கப்பட்ட குழந்தை, சிலவருக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும், இப்படி போயிச்சே என்ற மனோதுக்கம். அப்போ 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடம் சந்தான ஸ்தானம் கூட. அங்க பாபகிரகங்கள் இருந்தால்தான் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கே சந்தோஷம் இல்லாத அவஸ்தை தரும். தன நஷ்டம், மானகானி, மனோதுக்கம் இவை தரும். அப்படி வராம இருக்கிறதுக்கு உங்களோட முன்ஜென்ம பாபதோஷம் மாற்ற வேண்டும். பிளஸ் குழந்தைகள் ஜாதகத்திலே மாங்கல்ய தோஷம் இருந்தால் அதை மாற்ற வேண்டும், அபவர்த்தி யோகம் இருந்தால் அதை மாற்ற வேண்டும். அதாவது நம்மளோட முன்ஜென்ம பாபதோஷம் குழந்தைகளுக்கு எந்த இடத்தில் பாதிப்பு உண்டாக்குறது என்று பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்றதா இருந்தால் சந்தோஷமாக உள்ள லைஃப் கிடைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும், அங்கவைகல்யம் உள்ள குழந்தைகள் பிறக்காது, அபோர்ஷன் உண்டாகாது, ஷாப்பிள்ளை பிறக்காது, அதாவது உயிரில்லாத குழந்தை பிறக்காது அப்படின்னு அர்த்தம். ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியமும் சுப யோகங்களும் உள்ள ஜாதகத்துடன் குழந்தைகள் பிறக்கத்தான் செய்யும். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய கிரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.